வணக்கம். மிகப்பெரிய ரூல்ஸ். நம்ம ஒரு வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சுருக்கோம். ரயில்வே ஸ்டேஷன் கவுண்டரில் எடுத்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட். இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. அதாவது ட்ரெயின் வந்து சாயந்தரம் கிளம்புது. அந்த ட்ரெயின் கிளம்புறதற்கு 4 மணி நேரத்திற்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகலை. சார்ட்லாம் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் இந்த வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் வச்சு ட்ராவல் பண்ணலாம். டிடிஆர்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு ட்ராவல் பண்ணலாம். இப்போ அப்படிலாம் கிடையாது. ஜென்ரல் கோச்சில் தான் போகணும் அப்படி சொல்லிட்டு புது ரூல்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. சரி, ஜென்ரல் கோச்சில் வெயிட்டிங் டிக்கெட் வச்சு போகிறோம். அப்போ என்னுடைய பணம் பாருங்கள், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவரும் போட்ட கமெண்ட்டை படிக்கிறேன். அதை படித்தாலே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் உங்களுடைய பணம் எப்படி அப்படி சொல்லிட்டு. ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, கவுண்டரில் ரிசர்வ் செய்து கட்டணம் ரிசர்வ் சார்ஜ் கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஆகலைன்னா அன்ரிசர்வ் போகிறதுக்கு எதுக்கு கவுண்டர் ரிசர்வேஷனுக்கு ரிசர்வேஷன் சார்ஜ் கட்ட வேண்டும் அந்த பணம் அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஒரு நல்ல ஒரு கேள்வி தான். எல்லோருமே நம்ம சப்ஸ்கிரைபர் அனைவருமே இப்படி தான் கேட்டிருந்தாங்க. அதற்கு பதில் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க. அதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணாமல் டிக்கெட் கவுண்டரில் டிக்கெட்டை சரண்டர் பண்ணிவிட்டு அமௌண்ட் ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். யூஸ்வலி 3 ஹவர்ஸ் முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணி ஆயிரும். ஹோப் யூ வில் யூ அண்டர்ஸ்டாண்ட் அப்படி சொன்னாங்க. இதில் வந்து ஒன்று தான் தப்பு. இந்த 3 ஹவர்ஸுங்கிறது 4 ஹவர்ஸ், அதாவது 4 மணி நேரத்திற்கு முன்னாடியே சார்ட் ப்ரிப்பேர் ஆயிரும். யூஸ்வலாக நீங்கள் வந்து அன்ரிசர்வ் கோச்சில் தான் போக போகிறீங்க அப்படின்னா அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துக்கலாம். இதை கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு அன்ரிசர்வ் டிக்கெட் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லைன்னா இதை கொடுத்துட்டு கேன்சல் பண்ணிவிட்டு பணத்தை வாங்குறதற்கான வழிமுறைகளை நீங்கள் வந்து பின்பற்றலாம். ஓகேவா? எல்லோருமே சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 3 மணி நேரம் ஆகும். ஆனால் கிடையாது. சார்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் ஆயிரும். ஓகேவா? அதை கேன்சல் செய்துவிட்டு சாதாரண டிக்கெட் எடுத்து பயணம் செய்யலாம். அப்புறம் டிடிஆர் நினைத்தால் கவுண்டர் டிக்கெட் எடுத்து இருப்பின் சீட் இருந்தால் கொடுக்கலாம். டிடிஆர் நினச்சா கொடுக்கலாம். ஆனால் வந்து என்ன அப்படின்னா, இப்போ வந்து ரூல்ஸே கொண்டு வந்துட்டாங்க. டிடிஆர் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துட்டாங்க. அதனால வந்து நீங்கள் வந்து கவுண்டரில் உள்ள வெயிட்டிங் லிஸ்ட் டிக்கெட் எடுத்திங்கன்னா ஜென்ரல் கோச்சில் தான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரெயின் டிக்கெட்டை உங்களுக்கு பணம் கிடைக்கணும் அப்படின்னா ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணிவிட்டு ஜென்ரல் டிக்கெட் எடுத்து ஜென்ரல் கோச்சில் போங்க. அப்படி இல்லாமல் நீங்கள் வந்து ஜென்ரல் கோச்சில் ட்ராவல் பண்ணிட்டீங்க அப்படின்னு பட்சத்தில் உங்களுக்கு பணம் வந்து, ஏன்னா நீங்கள் ட்ராவல் பண்ணிவிட்டு அங்கே போய் சேர்ந்து அதுக்கப்புறம் கேன்சல் பண்ணதுக்காக ஒரு சின்ன சின்ன வேலைகளை பார்ப்பீங்க. ஆனால் அப்படிலாம் பண்ண முடியாது. அது ட்ரெயினிங் கிளம்பி அங்கே சேர்றதுக்குள்ளே கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா அன்னைக்கு ட்ரெயின் கிளம்புறதுக்குள்ளே கேன்சல் பண்ணணும். இந்த மாதிரி தான் ரூல்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கேன்சல் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜென்ரல் கோச்சில் ட்ராவல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு பணம் கிடைக்கும். இல்லைனா வந்து நீங்கள் வந்து ரிசர்வேஷனுக்கு பணம் கொடுத்துட்டு ஜென்ரல் கோச்சில், அதாவது அன்ரிசர்வ் கோச்சில் போகிற மாதிரி ஆகிரும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் தெரியாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுங்க. ஓகேவா? அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ.